கன்னிசாமியாக முதல் முறையாக ஐயப்பன் கோயில் பயணம் போகிறோங்க. 45 நாள் விரதம் வந்து போகிறோம். ஸோ ஐயப்பன் கோயில் போகிறவங்க முதலாக போகிறது வந்து ஆரியங்காவு அப்படிங்கிற ஒரு பிளேஸு. ஸோ இந்த பிளேஸை பற்றி சொல்லணும்னு பார்த்திங்க அப்படின்னா, ஐயப்பன் திருமண கோலத்தில், அதாவது புஷ்பகலாதேவி அப்படிங்கிறவங்கள மணந்ததாக ஒரு இது இருக்குது. ஒவ்வொரு மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வருஷத்தில் ஒரு தடவை இங்கே வந்து கல்யாண உற்சவம் வந்து நடக்கும். மாதம் வந்து மார்கழி மாதம் நினைக்கிறேன். அதுபோக உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயப்பன் தான் மூலவராக இருக்கார். வெளியில் இன்னடலியப்பன் அப்படிங்கிற ஒரு தெய்வமும் இருக்குது. உள்ளே ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுடு. அதுக்கப்புறம் சொல்லணும்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆத்தங்கரையும் இருக்குது. இதுதான் ஆரியங்காவோட ஒரு ஸ்பெஷலு. வேறு என்ன சொல்ல, நிறையா விஷயங்கள் இருக்குது. அதனால் நமக்கு சாமியெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கிளம்பணும். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் கோயில் பயணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டாவதாக பார்க்குறது வந்து குளத்துப்புழா அப்படிங்கிற ஒரு இடங்க. ஸோ இந்த இடத்தோட வரலாறு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, கொட்டாரக்கரை அரசர் வந்து ஒருத்தர் வந்து இங்கே வந்து சமையலுக்காக கல் தேடிட்டு இருந்திருக்காரு. அந்த டைம் வந்து சமமாக உள்ள 3 கல் தேடிருக்காரு. நமக்கு அந்த கல் வந்து அவருக்கு கிடைக்கல. அப்போது கீழே ஒரு கல்லிடை ஆறுன்னு ஒரு ஆறு போயிட்டுருக்கு. அந்த ஆற்றுல ஒரு மிகப்பெரிய ஒரு கல் கிடச்சிருக்கு. அந்த கல்லை வந்து 3 பீஸாக உடச்சி சமைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த கல்லை எடுத்து அவங்களோட ஊழியர்கள் வந்து உடைக்கிறாங்க. அந்த கல் 8 துண்டாக உடையுது. கல்லுலேருந்து ரத்தம் வருதுங்க. ஸோ இதை செய்தியை வந்து அரசர்கிட்ட சொல்கிறாங்க. அரசர் வந்து பார்க்குறப்ப ஐயப்பன் வந்து குழந்தை ரூபத்தில் வந்து காட்சி அளிக்கிறாரு மன்னருக்கும் மக்களுக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்த வந்து குழந்தை சாஸ்தான்னு சொல்கிறாங்க. ஐயப்பன் குழந்தை ரூபத்தில் இருந்திருக்காரு. ஒன்று. ரெண்டாவது விஷயம், குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து வேண்டிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் மச்சமுனி, அதாவது மச்சமுனி கிடையாது, மச்சக்கன்னி, ஐயப்பன் மேலே ஆசை கொண்ட ஒரு யட்சினி அப்படிங்கிறவங்க வந்து ஐயப்பனை வந்து மனம் முடிக்கணும்னு கேட்குறாங்க. பட் ஐயப்பன் அதுக்கு வந்து ஒத்துக்கலை. இறுதியாக ஐயப்பன்கிட்ட ஒரு வரம் கேட்குறப்ப அவங்க வந்து இந்த கீழே போகிற ஆற்றுலேயே வந்து நீ வந்து மச்சக்கன்னியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுத்துறாரு. அதனால் அவங்களும் அவங்க தோழிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து மீன் உருவத்தில் இருக்கிறாங்க. ஸோ இன்றளவும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறையா மீன்களும் இருக்குது. பக்தர்கள் வந்து இங்கே பொறி போட்டு அவங்களோட வேண்டுதலை வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு இடமா தான் இந்த இடமும் பார்க்கப்படுது. சாமியே சரணம் ஐயப்பா. குளத்தில் தாங்க மச்சக்கன்னி அப்படிங்கிற ஒரு மீன்களும் அவங்களோட தோழிகளும் இந்த குளத்தில் இருக்காங்க. ஜஸ்ட் இந்த குளத்துக்கு இந்த ஆற்றுக்கு நேர் எதிரில் பார்த்திங்க அப்படின்னா ஐயப்பன் இருக்கிறாரு. ஸோ ஐயப்பனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வரம் வாங்கியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஐயப்பனும் உட்காந்துருக்கிறாரு, தெரியுதா? ஸோ அவங்களோட தோழிகளும் இந்த மச்சக்கன்னி அப்படிங்கிறவங்களும் வந்து இந்த குளத்தில் வந்து இருக்கிறாங்க. பக்தர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு பொறி போடுறாங்க. பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது. வெளிச்சத்தோடு எடுத்துருந்தா இன்னும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அந்த அங்கே போடுறாங்க பாருங்களேன். வரல. ஓ வருது.
அதாவது எருமை வேலி அப்படிங்கிறதா எரிமேலி நாச்சு. ஸோ இப்போ என்னண்ணா நெட்டு தெரியலையே வீடியோ என்னது ரெட்டா இந்த கலர் வரலையே ஊசி விடுங்க அவ்வளோதானே. போட்டால் தானே எடுக்கும். பச்சை கலர் எல்லாம் போட்டு பச்சை சிவப்பு மஞ்சள் எல்லாம் போட்டாச்சு. ஸோ கலர் கலராக வண்ண பொடிகளை உடம்புல பூசிட்டு மகிழ்ச்சியை அழித்த ஒரு செலிப்ரேஷன் தான் வந்து இந்த இப்போ நம்ம பண்ண போகிறது. இதுக்கு பேர் பார்த்திங்க அப்படின்னா பேட்டை துள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மகிழ்ச்சியை அழித்த அந்த இன்சிடெண்ட்டாக செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கன்னிச்சாமி தான் வந்து ஃபஸ்ட்டு வர்றாங்கன்னா அவங்க உடம்புல இந்த மாதிரி பூசிட்டு போகிறாங்க. ஸோ போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கையில் இந்த மாதிரி ஒரு அம்பு, இது பேர் என்னென்ன சரங்குத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இடத்துல போய் குத்திடுவாங்களாம். சபரி பீடத்துக்கு முன்னாடி நம்ம குத்திடுவோம். சபரி பீடத்துக்கு பின்னாடி குத்துவாங்களாம். ஸோ இப்போ வந்து பேட்டை துள்ளல், அதாவது டான்ஸ் ஆட போகிறோம். கன்னிச்சாமிகள் மற்ற எல்லா சாமியும் சேர்ந்து மகிழ்ச்சியை அழிச்ச அந்த ஒரு இன்சிடென்ட் இது பண்ணுறதுக்காக டான்ஸ் ஆடுறதுக்காக போயிட்டுருக்கோம் ஸ்பாட்டுக்கு. ஸோ அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் உடம்பு முழுக்க வந்து இந்த ஹோலி கொண்டாடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நிறையா கலரை வந்து பூசியிருக்காங்க. இருட்டாக இருக்கிறனால தெளிவாக தெரியலை. ஸோ டான்ஸ் ஆடுற இடத்துல ஒரு செம்ம ஒரு வைப்பாக இருக்க போது பார்க்கலாம். பேட்டை சாஸ்தா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து போயிட்டுருக்கோம். அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின அந்த கத்திகள்லாம் இருக்குது பாருங்களேன். போரில் பயன்படுத்தின அந்த அம்பு கத்திகள்லாம் இருக்குது. தலப்பாரா மலை அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டு. எல்லா சாமிகளும் குஷியாக ஆடிட்டு போயிட்டுருக்காங்க. நம்மளும் கலந்துக்க போகிறோம். பேட்டை சாஸ்தா கோவில் முடிச்சுட்டு பாபர் கோட்டைக்குள்ளே போகிறாங்க. ஐயப்பனோட நண்பர் தான் இந்த பாபர் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்களோட நினைவாக இந்த இடத்துக்கு வந்து நன்றி செலுத்தும் விதமாக இந்த கோட்டைக்குள்ளே போகிறோம் நம்ம. இந்த பாபர் ஆனால் இவர் ஃப்ரெண்டு பாபர் ஐயப்பனோட ஃப்ரெண்டு. அதான் கேட்டுட்டு அது வந்து அவர் ஐயா இருக்கு இல்லையா ஐயாட்ட கேட்டிருக்காரு. பகவானே உங்களுக்கு ஆசீர்வதிக்கும் போது உங்களால் வர்றவங்க சாமியில் என்னையும் ஒரு ஆசீர்வதிக்கணும் ஐயப்பன்ட்ட வந்து கேட்டிருக்காரு. கேட்டதுனால அவர் வந்து ஐயனை பார்க்க போகிறவங்க இவருக்கு ஒரு உரையை கொடுத்து போகிறார். நன்றி செலுத்துறோம். எல்லாரும் அவங்களோட பேட்டை துள்ளலை இந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே கொட்டு இதெல்லாம் வந்து ரெண்டல் பேசிஸில் வந்து பேசுகிறாங்க. ஸோ இங்கேருந்து தர்மசாஸ்தா கோவிலுக்கு நம்ம டான்ஸ் ஆடிட்டே போக போகிறோம்.
ஆடிட்டு தர்மசாஸ்தா கோவில் உள்ளே போனோம். போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு தண்ணியில் நதி ஓடிட்டுருக்கு. இதில் குளிச்சுட்டு தர்மசாஸ்தாவை பார்த்துட்டு அப்படியே நம்மளோட பயணத்தை பெரும்பாதையில் நம்மளோட பயணத்தை தொடர போகிறோம். பேட்டை துள்ளலில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பாபர் கோட்டை போனோம். அதுக்கப்புறம் தர்மசாஸ்தா கோவில் நல்லா டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு தர்மசாஸ்தா கோவிலில் நல்ல ஒரு குழியில் போட்டு சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட சாப்பாடை முடிச்சுட்டு பெரும்பாதை வழியாக நம்மளோட பயணத்தை தொடர போகிறோம். உங்கள் நம்பர் என்ன சார்? 29. வந்துருச்சு. 3 சாமியே சொல்லியிருக்கு, இன்னொரு சாமி எதுன்னு தெரியல. சரணமையப்பா 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 63 சிவகங்கச்சிங்க. சிவகங்கச்சி சரணமையப்பா. பேரூர் தோடு அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்மளோட பயணம் ஸ்டார்ட் ஆகுது. பெரும்பாதை பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. கரெக்டாக 7:30க்கு பயணம் தொடருது. நம்ம போகக்கூடியது காலகட்டியான இப்போ காலகட்டி சிவன் கோயில் நோக்கி போயிட்டுருக்கோம். அடுத்து இப்போ பம்பை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னொரு 10 கிலோமீட்டரில் கரெக்டாக காலகட்டி சிவன். ஓகே, காளைகட்டி சிவன் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் 2 மணி நேரம் ஆகுமா? 2 மணிலேருந்து 2.5 மணி நேரம் ஆகும். ஓகே, பயணத்தை தொடர்றோம். போகிற வழியில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குதோ எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே போகலாம். சுவாமியே சரணமையப்பா. அன்னாச்சி பழமா? பைனாப்பிளா? ஆமாம், பைனாப்பிள். கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் தாங்க. இங்கேருந்து தெரிகிறது எல்லாமே அன்னாச்சி பழம். ஃபுல்லுமே அன்னாச்சி பழம் தான் வச்சுருக்காங்க. அன்னாச்சி பழம். போகிற வழியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரப்பர் தோட்டங்கள் அதிகமாக இருக்குது. ரப்பர் தோட்டங்கள், அப்புறம் அன்னாச்சி பழங்கள். ஒரு சைடு அன்னாச்சி பழம் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரப்பர் தோட்டமாக இருக்குது பாருங்களேன். ரப்பரு, மிளகு. இன்னும் நம்ம அந்த பாதையை ரீச் பண்ணல, காட்டு பாதையை ரீச் பண்ணணும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா சாமிகள் எல்லாமே சாப்பிட்டுட்டு அன்னதானம் போடுறாங்க. ஆமாம், சிவபெருமான் இருக்கார். சிவனை பார்த்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டு அப்படியே கிளம்பிடுவோம். சாமி சரணம். சாமி கீழே வாங்க சாமி. அன்னதானம் சாமிகளுக்கு அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி கீழே வாங்க. தொடர்ந்து 2வது முருகன் கோவில் இருக்குங்க. போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான கம்புகளும் வாங்கிக்கலாம். வெறும் 20 ரூபா தான். இன்னும் நம்ம காட்டுப்பாதையை ரீச் பண்ணல. சூரியன் இப்போ தான் எட்டி பார்க்குறாரு. வீடு பரப்பாக கட்டி இளநியும் விற்கிறாங்க. 40 ரூபா தான். போகிற வழியெல்லாம் இளநீ இருக்கும் நமக்கு இங்கே. இதுதான் காட்டுப்பாதையா? இன்னும் மாறும் போகணுமாண்ணே? இது இதெல்லாம் சீட்டு போகிற பாதை.
ஜீப்பு பாதையா? காலகட்டி வரைக்கும் ஜீப்பு போகணும், காரணம் கொண்டு போகிறது கடைகளுக்கு. அப்போ இன்னும் நம்ம காட்டு பயணத்தை தொடரலை. காட்டுப்பாதைங்கிறது நம்ம இன்னும் வந்து அழுகானதுலேருந்து தான் காட்டுப்பாதை ஏறுவோம். அப்படியா? அதுக்கப்புறம் தான் வந்து டவர் கிடைக்காது, எல்லாமே மலைகளே போயிடும். அப்புறம் வந்து போக்குவரத்து வந்து இருக்கும். அந்த காலகட்டியிலேருந்து அங்கே போகிற ஆமாம். அந்த அழுகானது அழுகானது அந்த இதுலேருந்து மலை ஏறும். இதை இழுத்து கொண்டு போகணும், எதுவாக போகணும். எங்கள் ஊருக்காரப்பும் அப்படி நான் ஐயோ எல்லா பேரும் வரட்டும், எல்லா பேரும் தாராளம் ஒரு ரெண்டு நாள் நடப்பான், நடந்து காஞ்சி நடப்பான். இப்போ நம்ம இங்கே தங்கிடுவோம்ல சார், நைட்டு இங்கே தங்கிடுவோம். தங்கிடுவோம் சார். இங்கே நான் சொல்கிறது எல்லாரும் வந்தால் எல்லா பேரும் வர மாட்டாங்கல்ல தானே. எல்லாம் மிருகங்கள் பார்க்குறது ஃபாரஸ்ட் இதுக்கு செட்டு தேக்கு மரம்ண்ணே, செம்ம பெருசாக இருக்குண்ணே. நல்லா உயரம் பாய்ச்சா கட்டாங்க அதெல்லாம். தலப்பரக்கோட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்கோங்க. இன்னும் 1 மணி நேரம் பயணம் இருக்குது நமக்கு. ஆனால் வெயிலோட தாக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து இருமுடி கட்டிட்டு போகிறதுக்கு ஒரு புது வகையான ஒரு அனுபவமாக இருக்குது. ஐயப்பன் கோயிலுக்கு இது வரைக்கும் ஒரு 20 தடவைக்கு மேலே வந்திருக்கேன். பட் ஆனால் இது எனக்கு முதல் தடவை இந்த மாதிரி இருமுடி கட்டி வரக்கூடிய ஒரு பயணம். நல்லா இருக்குது. ஸோ இங்கேருந்து நமக்கு காலை கட்டி கரெக்டாக இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கே போய் தான் வந்து இந்த இருமுடியை வந்து இறக்கி வைக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் கன்னிச்சாமி போகிறாங்கன்னா அவங்க வந்து இருமுடி இறக்கக்கூடாது, எந்த ஒரு காரணத்துக்காகவும். யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க தான் இறக்கி வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. தண்ணி போக தெரியுமா? அங்கே வந்து நம்ம காலேஜ் தண்ணி கம்மியாக தான் போகுது இப்போ. நீட்டாக இருக்கும், தெளிவாக. கரெக்டாக வந்தால் 2 மணி நேரம் ஆகும் பார்த்தேன். 9:30 போகுது. 7:30 ஆரம்பித்தோம். அப்போ 2 மணி நேரம் 2 மணி நேரம் கணக்கில் காலை கட்டி ரீச் ஆக போகிறோம். வழியாக 2 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் காலை கட்டி சிவனை பிடிச்சாச்சு. வெடி வழிபாடாது. ஒரு வழியாக 2 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் காலை கட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நம்மளோட காலை சாப்பாடு இங்கே தாங்க. கரெக்டாக மணி 9:25. 7:30க்கு கரெக்டாக அங்கே நம்மளோட பயணத்தை தொடங்கணும். ஸோ இங்கே வெடிக்கக்கூடிய அந்த வெடி சவுண்டு வந்து வெடி வழிபாடு. ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பேரை சொல்லி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி இங்கே வந்து வெடி வெடிப்பாங்களாம். அதான் வெடி வழிபாடு. ஃபைனலி ரீச் காளைகட்டி டெம்பிள். காளைகட்டி சிவன் கோயில் மேலே வந்துட்டோம். சூடு பச்சியா? காளைக்கட்டி அப்படிங்கிற இடத்துல எங்களோட காலை சாப்பாடு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ எனக்கு பின்னாடி தெரிகிறதாங்க காளைக்கட்டி கோவில். சிவனோட ஆலயம். மகாவிஷ்ணு, சிவன், பார்வதி, கணபதி, அப்புறம் யட்சினி அம்மன் அப்படின்னு ஒரு சில தெய்வங்கள் இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து கரெக்டாக 10:30க்கு எங்களோட பயணத்தை தொடர்றோம். அடுத்தபடியாக அழுதா நதி நோக்கி எங்களோட பயணம் வந்து தொடருதுங்க. ஸோ 10:30னா இங்கேருந்து அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரம் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறமா பயணத்தை தொடர போகிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஸோ கீழே தான் அழுதா நதி இருக்குது. இங்கே தான் குளிக்க போகிறோம்.
அப்படியப்பா மகிழ்ச்சியோட கண்ணீரில் வந்ததுனால தான் இது அழுதா நதி அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது. ஸோ அந்த நதியில் தான் நம்ம குளிக்க போகிறோம் இப்போ. ராமன் அங்கிட்டு போயிடுவோமா இப்படியா? தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு. அழுதா நதி தண்ணி ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைங்க, நல்லா குளிக்கலாம். 2 பக்கம் இருந்து வருது, இந்த பக்கம் போகுது. இதில் தான் கல்லை எடுத்துகிட்டு போய் இந்த கல்லிடை குன்றில் போடுவாங்க. அழுதா நதியிலேருந்து பார்த்தோம்னா கல்லிடம் குண்டு, முக்குழி, வள்ளித்தோடு, புதுச்சேரி, கரிமலா, பம்பா, கிட்டத்தட்ட இன்னும் இதுவே ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேங்க பம்பா போகிறதுக்கு. ஒரு வழியாக 1.5 மணி நேரம் பயணத்துக்கப்புறம் கல்லிடம் குண்டு வந்தாச்சுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பம்பா 16.25 கிலோமீட்டர். ஸோ அங்கேருந்து ஐயப்பன் கோயில் 7 கிலோமீட்டர், இன்னும் 23.25 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். பட் ஆனால் சரியான ஏற்றங்க. ஐயப்பன் மகிழ்ச்சியை புதைச்ச இடத்துல அழுதா நதியிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த கல்லை இங்கே போடணும். கல் கிடச்சது ரொம்ப ரேரு, நமக்கு ஒரு 3 கல் கிடச்சது. ஸோ இங்கே போட்டு நம்ம கும்பிட்டுட்டு போயிடலாங்க. ஸோ இதுதான் அந்த இடம். ஐயப்பா ஐயப்பா நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த வில்லையும் இந்த இடத்துல குத்தி வச்சுட்டு போயிடலாம். குத்தியாச்சு. கல்லிடம் குண்டில் வந்து ஒரு மணி நேரம் நல்லா தூங்கிட்டு அடுத்து நம்மளோட பயணத்தை தொடர்றோம். அடுத்து முக்குழி அப்படிங்கிற ஒரு இடம் 2.5 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஸோ அதை நோக்கி நம்மளோட பயணம் போகுது. என்னது என்ன இருக்குது மீன்? கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு, நல்லா தூங்கி வச்சு ஒரு காட்டு வழி பயணம் தாங்க.
கல்லிடும் குண்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சிப்பாறை கோட்டை அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல யானைகளோட நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் மின்சார கம்பிகள்லாம் போட்டிருக்காங்க. யானைகளோட எச்சங்களையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் பேர் இஞ்சிப்பாறை கோட்டா. இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது. ஸோ இதை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. நம்ம தங்குறதுக்கு அங்கங்கே நமக்கு இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஓ ஐயப்பா, இந்த இடத்துல கோவில் பூட்டி இருக்குது. பேர் வந்து உடும்பாராவில்லன் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல ஐயப்பன் கோவில். ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் உடைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு இடமும் இருக்குது. இந்த இடத்துல தேங்காய் உடைப்பாங்க. கோகோனட் பிரேக்கிங் பிளேஸாக. அடுத்து போகக்கூடிய இடம் என்ன பிளேஸு? முக்குழியா? அது இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ தூரம்? கணக்கு தெரியலையே. என்ன சாமி 3 வருஷம் வர்றீங்க? சரி, ஓகே. கடவுள் மேலே பாரத்தை போட்டு போய்கிட்டே இருப்போம். ஸோ அடுத்து போகக்கூடிய பிளேஸ் வந்து முக்குழி. ஸோ நம்ம அங்கே தங்கியிருந்த இடத்துலேருந்து 2.5 கிலோமீட்டர் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ சரியான இறக்கமாகவும் இருக்குது. 1/2 மணி நேரம் நல்ல ஒரு இறக்கமாக தான் இருக்குது. ஏற்றிட்டு இறக்கி விடணும். அப்புறம் ஐயப்பன் இதோ யானைகள் கடக்கக்கூடிய பகுதிங்க. ஏற்கனவே எல்லா இடத்துலையும் யானைகள் இருக்குது. பர்டிகுலராக இந்த பாருங்களேன், எச்சங்கள் இந்த ஜோன்னே போட்டிருக்காங்க. திஸ் வே இன்னைக்கு காலையில் இருந்துருக்குண்ணே அந்த இடத்துல பார்த்தீங்களா? ஆமாம். சிட்னி எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இருப்பா. தண்ணியை சொட்டு வடி பனிக்கு போகிற வழியில் இந்த மாதிரி சாமிகள் தங்குறதுக்கான ரெஃப்ரெஷ்மெண்ட் கூடமும் இருக்குது. விரி அப்படின்னு சொல்லுவாங்க. விரினா படுக்கை. வயசாகி விழுந்துருக்குமோ? சரியான மரணே. எப்படினாலும் விட்டதை பாருங்கள். எப்படி எவ்வளோ இருக்கும் பாருங்கள். வா, பாதை போகிற அளவுக்கு வளர்த்துருக்காங்க. ஆனால் சரியான மரம். 20 பேர் சேர்ந்தாலும் பிடிக்க முடியாது அவ்வளோ, அந்த அளவுக்கு பெருசு. 20 மீட்டர் 25 அடி 30 அடி ஆழம் வந்தால் கூட சரி. சைடு 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 சாமி சைடு சாமி வாங்க. லோடு லோடு லோடா? ஆமாம்.
காலை வணக்கம். கரிவளந்தோடு நேற்று வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் காட்டு வழி பயணம் வந்தோம். கரிவளந்தோடு அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷெட்டு, நம்மளோட ஷெட்டு அங்கே தெரியுதுல, அங்கே இருக்குது. ஸோ இது பேர் வந்து விரி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பாய் கொடுத்துருவாங்க. காலையில் கட்டன் சாயா. ஸோ அந்த பாய்க்கு வந்து 100 ரூபா வாங்குவாங்க. பட்டு சாப்பாடு எல்லாமே, ஏன்னா இங்கே மலைக்கு உள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு சும கூலி எல்லாம் போக பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சி, அப்புறம் பரோட்டா, தோசை, இந்த 3 தான் இருந்தது. கஞ்சி மட்டும் 100 ரூபா, மற்ற ஐட்டம்லாம் வந்து 140 ரூபா சம்திங் இருந்தது. ஸோ நைட்டு எந்திரிச்சு கல்யாணம் எந்திரிச்சு குளிச்சு அதுக்கப்புறம் பஜனை பாடிட்டு மறுபடியும் எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன். ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு 7 மணிக்கு நம்மளோட பயணம் மறுபடியும் தொடங்க ஆரம்பிக்குது. இங்கே 7 மணி தான் திறக்கிறாங்க. இங்கேருந்து நம்ம மேலே கரிமலை மேடு ஏறி அங்கேருந்து நம்ம பம்பைக்கு கீழே இறங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பயணம் இருக்குங்க. இங்கேருந்து காலையில் நல்லா பனி இறங்கிட்டுருக்குங்க. எல்லாம் குளிச்சுட்டு கிளம்பிகிட்டு இருக்காங்க. 7 மணிக்கு நமக்கு வந்து கேட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் ஷெட்டு இருக்கும். உள்ளேயே நம்ம தங்கிக்கணும். பக்கத்துலேயே ஹோட்டலும் இருக்கும். ஸோ நம்மளோட ஷெட்டு என்னங்கிறத காமிக்கிறேன். நம்ம ஷெட்டு அங்கே இருக்குது. எல்லா சாமியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு குரூப்பு, பின்னாடி இருக்கிறது நம்ம குரூப்பு. ஐயப்பா ஐயப்பா ஐயப்போ சாமியே ஐயப்ப சரணம், சாமியே சரணம், ஐயப்ப சரணம், சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா. கரிமலை உச்சிக்கு போய் சாமி 2வது கடை, இந்த 3வது கடை, ஏதாவது கடையில் உட்காருங்க. எல்லா சாமி சேர்ந்து இறங்கும் போது சேர்ந்து இறங்கணும். இறங்கி பெரியாள வடத்தில் அன்னதானம் அங்கே போகிற பம்பை பெரியாள வடத்தில் போய் அன்னதானம் பண்ணாலும் அங்கேயே உட்காந்துருங்க. எல்லா சாமி வந்த போட சேர்ந்து போய்க்கணும். அங்கே உள்ளே போயிட்டு நினச்சிங்க யாரையுமே ஒருத்தர் பார்க்க முடியாது. எல்லா சாமி ஒரே மாதிரியா இருக்கும், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி முன்னே இறங்கி போயிட்டாலுமே பெரியாள வடத்தில் அன்னதானம் சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துருக்கும். எல்லா சாமி வந்த போட சேர்ந்து போய்க்கணும். எல்லா சாமி எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து போட அப்படியே போய்க்கலாம். சாமி கன்னிசாமி 8 உங்க தானே அடுத்து 3 நல்லா கட்டி விடுங்க சார். சரணம் எல்லாருக்கும் இருமுடி கட்டியாச்சுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம 7 மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. 6:45 6:50 கிளம்புறோம். கரெக்டாக இங்கேருந்து 1.5 மணி நேரத்தில் கரிமலை மேடு ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு தான் நமக்கு ரெஸ்ட் இருக்கும். போகிற வழியில் பயணங்கள், அதாவது இப்போ நைட் நேரம் யானைகள் நிறையா உழவு இருக்கும். ஸோ அதனோட தடங்களை பார்க்கலாம், முடிஞ்ச யானைகளை பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுவாமியே சரணமையப்பா. கரிவளந்தோடில் சாமிகள் எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம குளிக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு.
சாமி போங்க போங்க சாமி, வாங்க சாமி சேர்ந்து வந்துருங்க. வந்துடுவோம் சாமி. சுவாமி சரணம், பாதம் சாமி. போங்க போங்க சாமி. எப்பா அங்கேருந்து இங்கே வரைக்கும் நமக்கு எல்லாம் ஷெட்டு தாங்க, அதாவது விரி. இந்த விரியில் தான் தங்கிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். 7 மணி கரெக்டாக 6:55 ஆகுது. 7 மணிக்கு தான் நம்மளோட ஃபாரஸ்ட்டு கேட் ஓப்பன் ஆகும். அங்கங்கே இந்த மாதிரி கழிவறைகளும் இருக்குது, குளிக்கல் அறைகளும் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி இடங்களில் குளிக்காதீங்க. அழுக்கு தண்ணி தான் அங்கேருந்து மோட்ரு போட்டு கொண்டு வர்றாங்க. ஸோ அது ஒரு விஷயம். பனி மூட்டம் நல்லா இறங்குது பாருங்கள். கேட்டு எங்கே இருக்குது? இதான் கேட்டா? ஸோ கேட்டை தாண்டி நம்மளோட பயணத்தை கரிமலை காட்டுக்குள்ளே போகிறோம். கரிமலையை ஏறுறதுக்கு இதுதான் ஒரு ஏற்றம் நமக்கு. அதுக்கடுத்தால இறக்கம் தானே. அந்த கரிமலை ரேட்னா ஒரு அதுக்கப்புறம் பம்பையிலேருந்து. ஸோ இந்த கரிமலைங்கிறது எவ்வளோ நேரம் ஏறுவோம்? ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்துடும். மேலே வச்சு போகிறது 1 மணி நேரம் கரெக்டாக. எப்பா சரணமையப்பா, ஐயப்போ ஐயப்போ சுவாமியே, சுவாமி சரணம், ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம், சுவாமி சரணம், சுவாமி அப்பா, ஐயப்பா சரணம் அப்பா, ஐயப்பா, வந்தோம் அப்பா, ஐயப்பா, வாரோம் அப்பா, ஐயப்பா, சுவாமியே, ஐயப்போ ஐயப்போ, சுவாமியே, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு சபரிமலைக்கு பள்ளிக்கட்டு யாரை காண ஐயப்ப காண சுவாமியை கண்டால் மோட்சம் கிடைக்கும். எப்போ கிட்டும், இப்போ கிட்டும், எப்போ கிட்டும், இப்போ கிட்டும். சாமி அப்பா, ஐயப்பா, சரணம் அப்பா, ஐயப்பா, வந்தோம் அப்பா, ஐயப்பா, வாரோம் அப்பா, ஐயப்பா, சுவாமியே, ஐயப்போ ஐயப்போ, சுவாமியே, பகவானே, பகவதியே, பகவதியே, பகவானே, தேவனே, தேவியே, தேவியே, தேவனே, வில்லாளி வீரனே, வீரமணி கண்டனே, வீரமணி கண்டனே, வில்லாதி வீரனே, சுவாமியே, ஐயப்போ ஐயப்போ, சுவாமியே, சுவாமி சரணம், ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம், சுவாமி சரணம், ஏய், சரணமையப்பா. பின்னாடி அவ்வளோ சாமி அப்படி வள்ளி, வள்ளி, சாமி
ஆறுகள், நீரோட்டங்கள் போயிட்டுருக்கு. ஐயப்பா, டாடி நான் தள்ள இங்கே கையில் முழுசாக போட்டு நீ கல்லில் டான்ஸ் ஆட்டு நீ என்ன வந்து கல்றன்னு சொல்ற. எப்பா கருவந்தோட்டிலேருந்து 2வது கேம்புங்க. பனி இன்னும் இருக்குது. ஐயப்பா, 3வது கேம்ப் கருவெழுந்தோடுலேருந்து. ஸோ இங்கே நமக்கு தேவையான ஜூஸு, பீஸு எல்லாமே கிடைக்குங்க. சரணமையப்பா. ஐயப்போ, ஐயப்பா, இவ்வளோ வெரைட்டிஸ் ட்ரிங்க்ஸ் இருக்குது நமக்கு. ஐயப்போ சாமியே, ஐயப்பா, 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 கருவெழுந்தோடுலேருந்து 4வது கேம்புங்க. அஞ்சாவது கேம்ப்பு. 6வது கேம்ப்புங்க. அங்கங்கே நமக்கு இந்த மாதிரி கேம்ப் இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா இந்த கேம்பில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பயணத்தை தொடரலாம். ஸோ கருவெழுந்தோடுலேருந்து 7வது கேம்புங்க.
மேலே வரக்கூடிய சாமிகளுக்கு வேர்க்கக்கூடாது அப்படின்னு இந்த சாமி அவர் கையில் இருக்க வஸ்திரத்தால் நல்லா வீசி விடுறாரு பாருங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. கிட்டத்தட்ட 4ல் ஒரு பகுதி தான் மிச்சம் இருக்குங்க. போய் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கரிமலை மேடு தான், அதுக்கப்புறம் ஃபுல்லுமே நமக்கு இறக்கம் தாங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐ திங்க் கரிமலை மேடு நியர்பை வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் இறக்கம் தான். பார்க்கலாம் எப்படின்னு. சுவாமியே சரணம் ஐயப்பா. பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் எல்லாமே கிடைக்கிது. மற்ற இடங்களில் நமக்கு தண்ணி பழம், மோர் தான் கிடச்சிது. தள்ளி வர வர பார்த்திங்க அப்படின்னா ஜூஸ் ஐட்டங்கள் நிறையா கிடைக்குதுங்க. காரணம் என்னென்னா இங்கேருந்து நமக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். பம்பா வழியாக இந்த இடத்துக்கு ஈஸியாக வர்றதுனால இங்கே இந்த ஜூஸ் ஐட்டம்லாம் ஈஸியாக கிடைக்குது நமக்கு. கொஞ்சம் நல்லா போடுங்க. நல்லா ஹெல்த்தியாக ஒரு ஆரஞ்சு ஜூஸை குடிச்சிட்டு நம்மளோட பயணத்தை தொடர்றோம். இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 500 மீட்டரில் கரிமலை மேடு வந்து ரீச் பண்ணிடலாங்க. அநேகமாக இது தான் கடைசி ஏற்றமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எமர்ஜென்சி மெடிக்கல் கேம்ப் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பம்பா ரேஞ்சு தான், பட் ஆனால் எந்த இடம்னு தெரியல. சரணம் ஐயப்பா. கருப்பசாமி காவலுக்கு வரக்கூடிய கருப்புசாமி எல்லா பக்தர்களும் கும்பிட்டுட்டு போகிறாங்க. சுவாமி சரணம் ஐயப்பா. கருப்பசாமியை கும்பிட்டுட்டு அவருக்கு வெடலை, தேங்காய் வெடலை போடக்கூடிய இடம். ஒரு வழியாக நம்ம எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 8:30க்கு இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். நம்மளோட டீம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவங்க முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும். அங்கங்கே சாமிகள் எல்லாம் பஜனை பாடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ரிலாக்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நம்ம சாமிகள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. பார்க்கலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சூடு வடை, சூடு டீ எல்லாமே இருக்குது. நமக்கு பிடிச்ச வெங்காய வடை இருக்குது. நம்மளோட சாமிகள் இருக்கிற இடம் இருந்தாச்சு. கரிமலை மேடில் ஒரு
அரை மணி நேரம் நல்லா ரிலாக்ஸேஷனுக்கு அப்புறம் ஒரு டீ, அப்புறம் அந்த ஸ்வீட் போண்டா, அப்புறம் வெங்காய வடை, அப்புறம் கிளம்புறப்போ ஒரு சின்ன ஒரு நாரிங்கா, அதாவது லெமன் ஜூஸு. கேரளா வந்தாலே லெமன் ஜூஸ் ரொம்ப குடிப்பேன். அதை சாப்பிட்டுட்டு பெரியானை வட்டம் நோக்கி. ஸோ இதுக்கப்புறம் தான் ரொம்ப பெரிய அட்வென்ச்சர் இருக்குது. என்ன அப்படின்னா எல்லாமே வந்து செங்குத்தான இறக்கமாக. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் பயணம்னு சொல்லி சொன்னாங்க. இறக்கத்தில் ஏற்றத்தில் ஏறிடலாம், இறக்கத்தில் இறக்குறப்ப தான் நமக்கு இந்த மூட்டுகள் ரொம்ப வலி எடுக்கும். அதனால் இங்கே கரெக்டாக 9 மணிக்கு பயணத்தை தொடர்றோம். 8:55 மேபி 10 மணிக்குள்ளே அங்கே ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். அங்கே அன்னதானம் இருக்குன்னு நினைக்கிறேன். சுவாமிகளெல்லாம் கிளம்புறாங்க, நம்மளும் கிளம்புவோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ பெரிய பள்ளத்தாக்கு, முதல் இறக்கம். ஸோ கரிமலை மேடுலேருந்து பெரியானை வட்டம் நோக்கி பயணத்தை தொடர்றோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இவ்வளோ பெரிய இறக்கங்க. இந்த இறக்கத்தில் தான் இறங்கி நம்ம பெரியானை வட்டம் போகணும். ஆனால் தடுக்காமல் இருக்கிறதுக்கு கம்பி வேலி கட்டியிருக்காங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. கரிமலை இறக்கம் கரிமலை கரிமலை இறக்கம் முடிஞ்சு சின்னான வட்டம், சரியான வட்டம். சரியான வட்டம் ரீச் ஆயாச்சு. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா 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 ஐயப்பா. கரிமலை இறக்கம், சரியான வட்ட தொடக்கம். கரெக்டாக அரை மணி நேரம் பயணம் முடிஞ்சு சரியான வட்டம் ரீச் ஆயிடுச்சுங்க. கரிமலை வந்து எந்த இதுவும் இல்லாமல் பெரும்பாலும் வந்து இறங்கிட்டோம்ல, நீ அவ்வளோதான். நீ வந்து பெரும்பாலும் தானே, பெரும்பாலும் வந்து ஏறி எந்த விதமான இது இல்லாமல், அதாவது எந்த காயம் இல்லாமல் வந்து இறங்கிட்டோம். அதுக்கு நன்றி, பெருங்குழிக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்கிறதுக்காக, நன்றி செலுத்தும் விதமாக அது வந்து சரணம் ஐயப்பா. கரிமலை வட்டம் வந்து சேர்ந்ததும் பார்த்திங்க அப்படின்னா இளநீ கடைகள் தான் நமக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி. எல்லா பக்கமுமே இளநீ இருக்குது. ஸோ உங்களுக்கு எனர்ஜி வேணும்னா இளநீ குடிங்க. பட் ஆனால் அன்னதானம் இருக்குது, அதனால் நான் இளநீ குடிக்கிறேன். நான் அப்பளம் பாயசத்தோட ஸ்வீட்டோட, ஆமாம், ஸ்வீட்டு அப்பளம் பாயசத்தோட அளவாக இலங்க அதை சாப்பிட்றதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு அது மெயினாக இருந்தது. பெரும்பாத வழியாக வர்றதுக்காக ஸ்பெஷலாகவே பண்ணியிருக்காங்க. அந்த அன்னதானம் தான் சாப்பிட போகிறோம், அதனால் இளநியை கட் பண்ணியாச்சு. காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ. சுவாமியே நேரங்களில் வெளிச்சம் இருக்கணுங்கிறதுக்காக அங்கங்கே டீப் லைட் கட்டி விட்டுருக்காங்க. சுவாமி சரணம் ஐயப்பா.
நதிக்கரை வந்துட்டாலே பம்பா வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் நம்ம பம்பா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அழகாக பம்பையார் ஓடிட்டுருக்கு. சுவாமியை சரணமையப்பா. பெரியான வட்டத்துலேருந்து பெரியான வட்டம் ரீச் பண்ணிட்டோங்க. ரெண்டுமே பக்கம் பக்கம்தான், ஆனால் பேர் தான் வேறு என்ன. ஸோ இங்கே தான் நமக்கு அன்னதானம் ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஆறு ஓடுது. ஆனால் ஆறோட ஸ்மெல்லும் இல்லை, நாஸ்தி பிடிச்சவங்க வெறும் சிறுநீர் ஸ்மெல்லாக தான் வருது. பெரியானை வட்டம் கரெக்டாக 9:45 ரீச் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கு 1.25 மணி நேரம் பயணம். ஸோ இங்கே அன்னதானத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பம்பா நோக்கி நம்மளோட பயணத்தை தொடர போகிறோம். ஸோ நம்மளோட அன்னதானம் போகக்கூடிய இடம் தான். இங்கே அன்னதானத்தை முடிச்சுட்டு நம்ம அப்படியே பம்பா நோக்கி போக போகிறோம். சுவாமியே சரணமையப்பா. ஸோ ஒரு வழியாக 10 மணிக்கு நாங்கள் அன்னதானம். இது எந்த இடம்? பெரியான வட்டம். பெரியான வட்டத்தில் நான் திரு அழகர்சாமி 3 பேருமே எங்களோட சாப்பாடை சாப்பிட்றோம். ஸோ 10 மணி சாப்பாடை முடிச்சுட்டு இங்கேருந்து பம்பா வந்து 500 மீட்டர், அதாவது 1/2 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு குளித்து முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தென் அங்கேருந்து நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ 10 மணிக்கு நம்மளோட அன்னதானம் தொடங்குது. சுவாமியே சரணமையப்பா. விளக்குற நெய்யில் அதான் நெய்ய அபிஷேகம். பெரியானை வட்டத்தில் வடை பாயாசத்தோட புது வருஷத்தப்போ எங்களோட சாப்பாடு அன்னதானம் நல்ல அன்னதானத்தை முடிச்சுட்டு ஸோ கரெக்டாக ஒரு 10:45 எங்களோட பயணத்தை தொடர்றோம். ஸோ பம்பா நோக்கி ஒரு பயணம் 1/2 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்து நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. பயணத்தை தொடருவோம். சுவாமியே சரணம். ஐயா 11 மணிக்கு எங்களோட பயணத்தை பம்பாவில் நிறைவு செய்கிறோம். ஸோ எங்களோட குழுவும் வந்து நல்லபடியாக வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நல்லபடியாக போயிட்டு வந்ததுக்கு சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிட்டுட்டு இங்கேருந்து பம்பா ரீச் பண்ணியாச்சு. பம்பையில் குளிச்சுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் மேலே ஒரு 7 கிலோமீட்டர் நடக்கணும். சுவாமியே சரணம் ஐயப்பா. பத்தனம்திட்டா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்து இப்போ இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் நுழைகிறோம். பம்பா ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ ஒரு வழியாக 40 கிலோமீட்டர் பயணம். நம்மளோட பயணம் வந்து இந்த இடத்துல நிறைவடையுது. பம்பாவில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயப்பனை தரிசனம் பண்ண போகிறோம். பம்பாவில் நதி ரொம்ப தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. தேக்கி வச்சு தான் குளிக்கிறாங்க எல்லாம். சுவாமியே சரணமையப்பா. இது மேலே போக முடியாதவங்க நினச்சாங்கன்னா இந்த டோலி சர்வீஸும் இருக்குங்க. இதுலேருந்து கூப்பிட்டு போவாங்க. இது எவ்வளோ அளவு வரும்? 6000 நம்ம ஊர்லேருந்து 4000 தானே கொடுத்து வந்தோம். இங்கேருந்து 6000 இல்லை 6000 ஆ சீசன் இல்லாத 4000. அப்போ இப்போ சீசன் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா 4000 வாங்கிக்குவாங்க. 37 வயசு குழந்தைக்கு டோலிக்கு தனியாக சர்வீஸ் இருக்குது. அப்படியே கிளம்பிடணும். ஒரு வழியாக 40 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல எங்களோட சாமிகளோட செட்டில் வச்சுட்டு பம்பா நதியில் குளிக்க போகிறோங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் ஒரு பூஜையை முடிச்சுட்டு அகெயின் மேலே ஹரிஹர சுதன் ஐயப்பனை தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ பம்பா நதியில் குளிக்க போகிறோம். ஸோ
சுவாமியே சரணமையப்பா. சுவாமிகள் எல்லாம் குளிக்கிறாங்க. பட் ஆனால் தலைமுங்க போட்டோம் நம்ம எல்லாம் தான் குளிச்சிட்ருக்காங்க. சுவாமியே சரணமையப்பா. பம்பா நதியில் மீன்கள் எப்படி நம்ம காலம் கடிக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ அந்த போயிட்டுருக்காங்க. வரல, வந்துட்டாங்க. மேலே நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பம்பாவில் குளிச்சுட்டு அந்தந்த சாமியில் உள்ள அந்த இருமுடி தேங்காயில் வந்து ஒரு தேங்காய் உடச்சி, அதாவது எரி தேங்காய்னு சொல்லுவாங்க, அதை அவங்க கையில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இருமுடியிலேருந்து ஒரு தேங்காவை எடுக்கிறாங்க. என்ன காய்? ஏறுபடிக்காய். கருப்பசாமிக்கு பிள்ளையார் சொன்னாங்க. கருப்பசாமியா? கருப்பசாமிக்கு திருப்பி மேலே வந்து சன்னிதானெலாம் பார்த்து சாமிலாம் கும்பிட்டு அங்கே பிரித்து திருப்பி இன்னொரு இறங்குபடிக்காய் கையில் கொடுப்பாங்க. ஏறுபடிக்காய், இறங்குபடிக்காய். ரெண்டு காய் இருக்கும். ஸோ நம்ம இருமுடியில் இருக்கக்கூடிய 2 காய் ஏறுபடிக்காய், இறங்குபடிக்காயாங்க. ஏறுறப்ப ஒரு காயும், இறங்குறப்ப இன்னொரு காயும் உடைப்பாங்க. ஸோ அதுக்கான இதைத்தான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க தனியாக. சுவாமியே சரணமையப்பா. சரணமையப்பா, 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 சரணமையப்பா. ஒருத்தர் கூட்டிகிட்டு போங்க சாமி, யாரையும் ஒத்தையில் விட்டுட்டு போயிடாதீங்க. சாமி சார், நான் எல்லா சாமியும் ஒரே மாதிரியே தெரியும். ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் சாமி 2ஆம் நம்பர் கன்னிச்சாமி 2ஆம் நம்பரு. சரணமையப்பா. நீங்களா 29 நான் 29
சாமி அது எங்கிட்டு சாமி சாமி எந்திரிக்க சாமி எந்திரிக்க சாமி அவ்வளவுதான் சாமி மேல பிடிக்க சாமி சாமி எங்கிட்டு சாமி வந்தா போட்டுங்க கணவதி கோயில் 1:20க்கு பம்பா நதிக்கரையிலேருந்து எங்களோட இருமுடி கட்டை ஏறிட்டு ஹரிஹரசுதன் ஐயப்பனை பார்க்கறதுக்கு பயணத்தை தொடர்றாங்க. ஸோ கரெக்டாக இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் பயணம். அதுவுமே கொஞ்சம் ஏத்தம் இறக்கம் இருக்கக்கூடிய ஒரு பயணம் தான். ஸோ 1:20க்கு ஆரம்பிக்கிறோம். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் பிறந்த இடங்க பந்தலராஜா ஐயப்பனை கண்டெடுத்த இடம். சுவாமியே சரணம் ஐயப்பா. மணியோட பிறந்த குழந்தை ஐயப்பன் காட்டுக்குள்ள இருக்கிறாரு. பந்தலராஜா சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா. ஒரு வழியா நீலிமலை ஏறியாச்சுங்க. இதுக்கப்புறம் அப்பாச்சி மேடு தான் நமக்கு இருக்குது. அதை ஏறிட்டா சாமியை தரிசனம் பண்ணிடலாம். நீ குடிங்கப்பா, தண்ணி வேணாமா? சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. நீலிமலை அப்புறம் அப்பாச்சி மேடு சரியான ஒரு ஏற்ற ஏறிட்டு சரங்குத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம கொண்டு வந்த சரத்தை வந்து இந்த இடத்துல குத்தணும். ஏன் குத்துறோம்? அது சபரிபீடம் இல்லை, இது ஏன் குத்துறோம் கேட்குறேன். இந்த கன்னிச்சாமி ஒன்று குத்துவாங்க சரத்தை. அப்படியா? ஸோ கன்னிச்சாமிகள் எல்லாம் இங்கே தாங்க சரத்தை குத்துவாங்க. இதில் குத்தக்கூடாது. குத்துற இடம் இன்னொரு இடம் இருக்குது, சபரிபீடம். சபரிபீடத்தில் குத்தக்கூடாது, ஆனால் அவங்க குத்துறாங்க. சரங்குத்தி இது கிடையாதாங்க. சபரிபீடத்தில் எல்லாரும் தெரியாமல் குத்திட்டு போகிறாங்க. அதனால் அந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க. சபரிபீடம் சரங்குத்துவதற்கானது அல்ல. சரணமே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா. கொண்டு வந்த சரத்தை வந்து இந்த இடத்துல தாங்க குத்தணும். எல்லோரும் சபரிபீடத்தில் குத்துறோம். ஸோ மரங்கூட்டம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த சரங்குத்தி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு தனியாக ஒரு ஸ்பாட் இருக்குது. அங்கே போய் குத்திட்டு நம்ம போகணும். கரெக்டாக ஐயப்பனை பார்க்குறதுக்கு இன்னும் 1.5 கிலோமீட்டர். ஒரு வழியாக ஐயப்பனை பார்க்குறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து ஒரு பெரிய அடைப்பை போட்டு நிப்பாட்டிட்டாங்க. எல்லோரும் இங்கே நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அடைப்பை திறந்தாங்கன்னா மறுபடியும் இந்த வெள்ளம் ஓட ஆரம்பிச்சிடும். சுவாமியே சரணம் ஐயப்பா. நிறைய இடத்துல லாக் பண்ணி தான் விட்றாங்க. கிட்டத்தட்ட நியர்பை வந்தாச்சு. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் கூட்டத்தை பாருங்கள். అక్కడి 17 రూపాయలకి వందలే కాస్ట్ చామరా మాలిగపురం 800 மீட்டர்லேருந்து 600 மீட்டர் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கு. அவ்வளோ கூட்டம் பாருங்கண்ணா. என்னண்ணா இல்லை, மணி 5 ஆக போகுது. ஆனால் இன்னும் கூட்டம் குறையவே இல்லை. இருக்க அதிகரிச்சுட்டே தான் போகுது. ஸோ எத்தனை மணிக்கு போய் பார்க்க போகிறோன்னே தெரியலை. அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. பட்டு கொஞ்சம் நேரத்தில் நமக்கு கரெக்டாகவும் செஞ்சிடும். ஒரு 6-6:30 போய் பகவானை தரிசனம் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா.
கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர் தூரத்தை 7 மணி நேரமாக கடந்திருக்கோம். நல்ல ஒரு தரிசனம். சாமியும் நல்லபடியாக கும்பிட்டாச்சுங்க. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. இந்த காட்டுப்பாதை வழியாக வந்தது எல்லாமே வந்து ஒரு புது வகையான அனுபவம் தான். நான் ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு 10 தடவை வந்திருக்கேன். பட்டு இந்த தடவை கன்னிச்சாமி வந்திருக்கிறது முதல் முறைங்க. தனி பந்தளம் ஸ்ரீ தர்மசாஸ்தா டெம்பிள். ஸோ ஐயப்பன் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கடவுள். ஸோ இவரை வந்து பம்பை நாயகன் சொல்லுவாங்க. அதே மாதிரி பந்தள இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே பந்தளத்தில் தான் வளர்ந்துருக்கிறாரு. ஸோ அவரோட வாழ்ந்த வீடு இங்கே இருக்குங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். போகிற வழியில் நிறைய கடைகள் இருக்குது. திருவிழா மாதிரி இருக்குங்க. ஸோ இதுதான் அந்த கோவிலா? பெரிய ஒரு அரண்மனை மாதிரி இருக்குங்க. இல்லை, இது ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலு. செம்மையாக இருக்குது. போகிறது கோவிலா வீடா? வாழ்ந்த 6 மணிக்கு வாங்க. அது பார்த்தீங்கன்னா சும்மா இது மாதிரி தான் இருக்கும், கட்டி வச்சு. பழைய காலத்து ஆனால் ஹைட் வந்து வாசல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பழைய காலத்து அந்த இது அது ஆனால் இன்ன வரையும் இருக்குது, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா சாப்பிட்றதுக்கு நொறுக்கு தீனிஸ் நிறையா இருக்குது. விளையாட்டு ஜாமான்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக அந்த மாலைகள் எல்லாமே இருக்குங்க. அவன் அஃபெக்ட் ஆகிருக்கான். இதோ வந்துருச்சு வலிய கோயிக்கல் ஐயப்பன் டெம்பிள். ஸோ இது டெம்பிளு. இது பந்தளம் அரண்மனை. அதாவது பந்தளம் பேலஸை தான் அரண்மனை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குங்க, திருவாபரணம் அப்படின்னு ஒரு இடமும் இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா கோவில், இந்த பக்கம் போனால் அரண்மனை. ஃபஸ்ட் நம்ம அரண்மனையை பார்த்துட்டு வந்துடலாம். நிறைய ஜுவல்ஸ், பெண்களுக்கு தேவையான ஜுவல்ஸு, அப்புறம் பசங்களுக்கு தேவையான அந்த விளையாட்டு ஜாமான்கள் எல்லாம் இருக்குது. நம்மளோட ஃபேவரட் நாரங்கா ஜூஸ் இங்கே இருக்குங்க. வர்றப்போ குடிக்கலாம். ஏன்னா டீமோடைய போகிறோம். பரவாயில்ல, ஒரு திருவிழா ஒரு இதுக்குள்ளே போகிற ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய கடைகளாக இருக்குது. ஸோ 99 இந்த பொருள்லாம் எது எடுத்தாலும் 99 ருபீஸ் தான் போல். காரு சின்ன வயசில் நம்மளை வந்து அப்பா கிட்ட கேட்டு அடம் பிடிச்ச அந்த உமன்ஸ்லாம் வந்து போகுது. இந்த அடம் பிடிச்சிட்ருக்காரு ஒருத்தவங்க. சிப்ஸு, அல்வா. ரொம்ப ஏறி நடந்ததே கால் சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்பா, கோவில் வந்துட்டோமா? கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டான்ஸர் சவுண்டுக்கு போகிறோங்க. என்னென்னா பாதுகாப்பு வேலியை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. குளிக்கிற இடம் நம்ம எப்படி பம்பையில் தண்ணியில் குளித்தோமோ அதே மாதிரி டேஞ்சர் ஜோனாக பல பேரை காவு வாங்கின இடம் போல். ஸோ தண்ணி ஓடிட்டுருக்கு. ஒரு நெட்டு கட்டி தான் குளிக்கிறோம். இங்கே மீன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. சுவாமி சரணம் ஐயப்பா.
ஸோ பந்தளத்தில் ஐயப்பன் கோவிலுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய அகண்ட ஒரு நதி ஓடிட்டுருக்குங்க. ஆனால் இதை தாண்டி போகக்கூடாது, ஏன்னா டேஞ்சர் ஜோன் போட்டிருக்காங்க. நிறையா பேரை காவு வாங்கியிருக்குங்க. ஐயப்பன் ராஜசேகர மன்னன்ட்ட இருந்து, அதாவது புலிப்பால் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஐயப்பன் வந்து தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒரு மனிதர் அப்படின்னு ராஜசேகர மன்னன் சொல்லிடுவார். தென் அவருக்கு கோவில் கட்டுறதுக்கு அம்பை எய்த இடம் இந்த இடத்துலேருந்து தான், இந்த ஸ்பாட்டில் இருந்து தான் வந்து அம்பை வந்து இந்த திசை நோக்கி எய்திருக்காரு. அந்த இடம் தான் வந்து சபரிமலாவில் வந்து ஐயப்பனுக்கு வந்து ஒரு கோவில் வந்து கட்டுறாங்க மன்னன் அவர்கள். சுவாமி சரணமையப்பா. பஞ்சாமிர்தமும் இந்த ஐயப்பன் கோவிலுக்கு அரவணை அப்படிங்கிற ஒரு இதுங்க, அதை தயாரிக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு. ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, டப்பா டப்பாவாக ஃபில் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஐயப்பன் கோயிலில் வாங்குற காட்டிலும் இந்த இடத்துல வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 ரூபா வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ அங்கே 1000 ரூபானா இங்கே ஒரு 800 ருபீஸ் வரை இருக்கும். பாண்டிய அரசின் ஒரு ராஜ்யம் தாங்க இந்த பந்தாள ராஜ்யம். ஸோ 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவங்க ராஜ்யம் பண்ணியிருக்காங்க. இன்றளவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வழிமுறைகள் வந்து கடைபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இங்கேருந்து தான் வந்து ஐயப்பனுக்கு தேவையான நகைகள்லாம் போகுது. மகர ஜோதிக்கிலேருந்து இங்கேருந்து தேவையான பொருள்கள்லாம் இங்கேருந்து தான் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா கோவில்கள் வந்து 12 நாட்கள் மூடி வச்சிடுறாங்க. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த அரச குடும்பத்திலேருந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க பாத யாத்திரை போகிறப்ப இருமுடி கட்டி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கும் வந்து இருக்குது. ஸோ ஐயப்பன் புலிப்பால் எடுத்துகிட்டு, அதாவது மகிழ்ச்சியை கொன்னதுக்கப்புறம் இங்கே தான் வந்து தங்கியிருந்ததாகவும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஸோ ஐயப்பன் கோவில் இது. பின்னாடி ஐயப்பன் வாழ்ந்த அந்த அரண்மனையும் இருக்குது, பார்க்கலாம். ஆபரணம், அதாவது திரு கூட்டல் ஆபரணம். ஐயப்பன் பயன்படுத்தின அவங்களோட அந்த நகைகள், வாள், அப்புறம் அவங்கள தூக்கிட்டு போன அந்த பல்லக்கு எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது. பட் ஆனால் மொபைல் ஃபோன் நாட் அலோடு. இங்கேருந்து தான் மகர ஜோதிக்கு அங்கே கொண்டு போகக்கூடிய அந்த பொருட்களை வந்து மேலே எடுத்து கொண்டு போகிறாங்க. சுவாமி சரணம் ஐயப்பா. இந்த ஆபரணங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. இங்கேருந்து பூஜை பண்ணி தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. காட்டு வழியாக தான் போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய படைப்பலம் பாதுகாப்போடு தான் கொண்டு போகிறாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்தது. அதே மாதிரி அந்த கொடி வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்ஸ் இருக்குது, தேக்கிலே செஞ்சுருக்காங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பல்லக்கு, அதுக்கப்புறம் ஜுவல்லுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஐயப்பன் வாழ்ந்த அந்த பேலஸ் உள்ளே போய் பார்க்கலாம். எங்கேயுமே மொபைல் ஃபோன் அலௌட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது. சுவாமி சரணம் ஐயப்பா. போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ராஜராஜசேகர மண்டபம் அப்படின்னு இருக்குது. ஐயப்பனோட பிறப்பு முதல் அவங்க கோவில் கட்டுற வரைக்கும் எல்லாமே வந்து உட்டிலே, தேக்கிலே வந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளேயும் ஃபோன் அலௌட் இல்லை. பட்டு இந்த இடத்த வந்து பார்த்துக்கோங்க. இதுவுமே வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. சுவாமி சரணம் ஐயப்பா. பந்தளம் அரண்மனா போகிறோம். ஐயப்பன் வாழ்ந்த வீடு, அவங்க பயன்படுத்தின அந்த திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தாங்க இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அரவணா அப்பம் வாங்கினா அப்படின்னா இந்த இதில் வாங்க. இங்கே உங்களுக்கு அங்கே காட்டிலும் கொஞ்சம் கன்செஷன் இருக்குது. ஸோ அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்க கோட்டையில் வாங்கினீங்கன்னா ஒரு 5 ரூபா வரைக்கும் நமக்கு கம்மியாக இருக்குங்க. சுவாமி சரணம் ஐயப்பா. வாழ்ந்த அரண்மனையை பார்த்தோம், அங்கே உள்ள அந்த திங்ஸை பார்த்தோம். பட் ஆனால் ஐயப்பனோட இருந்த அந்த புலியும் ஐயப்பனோட பாதத்தோட தடத்தும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ புலிக்கொன்று அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுங்க. ஸோ அந்த பாதத்தை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம், பார்க்கலாம். இதாங்க புலிக்குன்னு, கொன்று இல்லை, புலிக்குன்னு. அப்படியே ஒரு ரப்பர் மரங்கள் நிறைந்த ஒரு, ஆனால் செங்குத்தான ஒரு இடங்க. இப்படி போகுது, 45 டிகிரி இன்க்ளைண்டாக போயிட்டுருக்கு. நிறையா வீடுகள் இருக்குது. இதுக்கு மேலே தான் அந்த புலியும் ஐயப்பனோட
பாதத்தடமும் இருக்குங்க. ஐயப்பனுக்கும் புலிக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறத இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே தான் இருக்கிறாரு. புலி மேலே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அந்த இடத்துல அந்த புலி பாதம், இந்த தடம் இருக்குது. புலிப்பாதம், ஸ்ரீ ஐயப்பன் புலிப்பாதம். பார்த்து நிற்கிறேன் இறக்கான் சொல்றாங்க முண்டு போட்டு பூசினதுக்கு அப்புறமா தெரியுது. இதுதான் தடமா? கரி யானை, ஒரு சின்ன கரி யானை ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. மேலே கோவில் இருக்குது, பட் ஆனால் திறக்கலை. இது ஒரு சின்ன பீடம் மாதிரி இருக்குங்க. என்ன பீடம்னு தெரியல. ஸோ இது ஒரு கோவில், பட் ஆனால் நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க. உள்ளே அலௌடு இல்லை போல். பிரகாரம் வெளியில் சுற்றி வர்றோம். கேரளா அவங்க பாரம்பரிய முறைப்படி ஒரு வரிசையாக இருக்குது அந்த விளக்குகள். ப்ளஸ்ஸு இது என்ன கோவில்னு தெரியல. அங்கேருந்து பார்க்குறப்ப பிள்ளையார்னு நினச்சேன், பட் ஆனால் பிள்ளையார் இல்லை. இது ஒரு புலி. இதுக்கு பேர் தெரியல. சின்ன ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஒரு பெரிய கானகம், ரொம்ப பெரிய கானகம். ஒரு சின்ன கேட்டு மாதிரி இருக்குது. அது கிணறு, அங்கே தெரியுது கிணறு. ரொம்ப ஒரு அழகான ஒரு வியூ பார்க்குறதுக்கு. பெரிய ஒரு வனப்பகுதி. இதில் கோயிலுக்குள்ளே நமக்கு ஒரு மரம் பெருசாக வந்துகிட்ருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் மேலே பாருங்கள், எச்சிமாதேவி, புலி உருவமும் இருக்குது. நம்ம எப்படி துவாரபாலகா சொல்லுவோமோ அதுமாரி எச்சி. இவங்க வந்து பாதுகாவலர்கள் ஐயப்பனுக்கு. கோவிலுக்குள்ளே கூடி மரம் வருதுண்ணே, அதிசயம்தான். பதினோராம் நூற்றாண்டுலேயே கட்டப்பட்டதா? அதான் 11ஆம் நூற்றாண்டு. ஒரு காளையோட உருவமும் இருக்குது. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான இடங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா.